ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? தேவனுடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தமா? வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்தீர் என்பதை நாங்கள் தியானித்தோம். இதோ இந்த புதிய நாளிலும் நீர் இருக்கின்றவர் என்கிற விஷயத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள எங்களுக்காக ஜீவனை கொடுத்த நீர் என்றைக்கும் எங்களுக்கு துணையாயிருக்கிறீர் என்ற வார்த்தையை விசுவாசிக்கவும் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என்னங்க, எப்படி இருக்கிறீங்க? ஈஸ்டர் முடிஞ்சது இல்லையா? குட் ஃப்ரைடே முடிஞ்சு ஈஸ்டர் முடிஞ்சது. இயேசு உயிர் தெழுந்தார், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற பாடல்களை பாடி அதோடு நின்று விட்டோமா? கர்த்தர் ஜீவன் உள்ளவர் என்கிற விஷயத்தை நினைவில் கொள்ளுகிறோமா? ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருந்தா அவர் எங்கே, இப்போ எங்கே என்று ஒரு சிலர் கேட்பாங்க. அவருடைய கல்லறை வெறுமையாக இருக்கிறது என்று நிரூபிக்கவே அந்த கல் புரட்டப்பட்டது. அந்த கல் தடையா இருக்கின்ற போதும் இயேசு கிறிஸ்துவால் வெளியே வர முடியும். ஆனா கல் எடுக்கப்படாவிட்டால் உள்ள அவருடைய சரீரம் இருக்கோ இல்லையோ யாருக்கும் தெரியாது இல்லையா? அவருடைய கல்லறை வெறுமையானது. அவர் எழுந்திருக்கிறார் என்பது அவர் மீண்டும் எழுந்து விட்டார், அவர் மரித்தோரிலே இல்லை, அவர் ஜீவனுள்ளவர் என்று நிரூபித்தார். எப்படி நாங்கள் நம்புவது என்பீங்களா? பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனின் ராஜ்யத்தை குறித்தும் ராஜ்யத்துக்குரியவைகளை குறித்தும் அவர்களோடு பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களை, நிரூபணங்களை, திருஷ்டாந்தங்கள் என்றால் ஆதாரங்களை காண்பித்து அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர் காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். எவ்வளவு தெளிவாக ஆண்டவர் தம்மை தாம் உயிரோடு இருக்கிறார் என்பதை ஆதாரங்களோடு கூட நிரூபித்து தம்மிடத்தில் விசுவாசம் வைத்தவர்களுக்கு, தம்முடைய சீஷருக்கு மிக முக்கியமாய் அவர் தன்னை தான் காண்பித்துக் கொண்டார். முதலாய் அவர் மக்தலேனா மரியாளுக்கு காணப்பட்டார். ஆண்டவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி அவள் எருசலேமின் வீதிகளில் கத்திக்கொண்டு அவருடைய சீஷருக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினார்கள். பேதுருவுக்கு காணப்பட்டார். எம்மாயு கிராமத்துக்கு போய்கொண்டிருந்த 2 சீஷர்களுக்கும் அவர்களோடு நடந்து கொண்டு சென்று அவர்களுக்கு வேத வாக்கியங்களை புரிய வைத்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு நிரூபித்தார். 10 பேர் சீஷரும் பயத்தோடு கதவை பூட்டி உட்கார்ந்திருக்கையில் கதவு மூடியிருக்கும் போதே உள்ள போய் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் மேல ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று தன்னை தான் காண்பித்தார். தோமா நம்பவில்லை என்று, நான் விரல் வைத்து பார்த்தாலொழிய நம்பவே மாட்டேன், மற்ற எல்லா சீஷரும் சாட்சி சொன்னாலும் நம்பாத போது அந்த தோமாக்காக மீண்டும் இன்னொரு முறை 11 பேரும் அந்த அறைக்குள்ள இருந்த போது அவர் பிரவேசித்து, தோமா, உன் விரலை நீட்டி இப்படி பாரு, அவ்விசுவாசியா இல்லாமல் விசுவாசியாயிரு என்று தன்னை தான் காண்பித்துக் கொண்டார். அது மட்டுமல்ல, அவர் அநேக நேரங்களிலே அநேகருக்கு அவர் உயிர்த்தெழுந்தார் என்று காண்பிப்பது மட்டுமல்ல, நீங்கள் கவனித்தால் 500 பேருங்க கிட்டத்தட்ட கூடியிருக்கும் போது அவர்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் தன்னை எல்லாருக்கும் முன்பாக வெளிப்படுத்தினார். இது கனவாக அல்லது கற்பனையாக இருக்கலாமோ என்று ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட கனவுகளும் கற்பனைகளும் வரலாம். ஆனா 500 பேருக்கும் ஒரே முறை ஒரே விஷயம் கனவாகவோ கற்பனையாகவோ வராது இல்லையா? காரணம் அது உண்மை. அவர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கையில் இயேசுவானவர் வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். பாருங்க, 8வது வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து
நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இவைகள் அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக் கொண்டது. அவர் வானத்துக்கு உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அதனாலே இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்றால் அவர் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து நமக்காக விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நம்புகிறோம். அது மட்டுமல்ல, அவர் போகிற போது அவர்கள் வானத்தை இன்னும் அநேகர் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ ஒரு தூதர் என்ன சொன்னாங்க என்று பாருங்க. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவே எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் மறுபடியும் வருவார் என்று அவர்களோடு சொன்னார்கள். ஹல்லேலூயா! நான் சென்று உங்களுக்கு வாசஸ்தலத்தை உண்டாக்குவேன், நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு மீண்டும் வந்து உங்களை கொண்டு செல்லுவேன் என்று சொன்ன ஆண்டவரின் வார்த்தைகள் நாம விசுவாசித்தால் எப்படியாக அவர் பரலோகத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் மேகங்களின் மேலே மிக சீக்கிரத்தில் வரப்போகின்றார். அதற்குள்ளே இயேசுவே இரட்சகர் என்ற விஷயத்தை, இயேசு கிறிஸ்துவின் பலியாகத்தின் மூலம் பாவம் மன்னிப்பு உண்டு என்கிற சத்தியத்தை, ஒவ்வொரு நபரையும் மன்னிக்கக்கூடிய, பாவ தோஷங்களை கழுவக்கூடிய அவருடைய விலையேற பெற்ற மாசற்ற இரத்தத்தை குறித்த செய்தியை உலகம் முழுவதற்கும் சென்று எல்லா சிருஷ்டிக்கும் அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அவருடைய வருகையை இன்னும் ஏன் அவர் தாமதிக்கிறார் என்றால், இயேசுவே இரட்சகர் என்ற விஷயத்தை இன்னும் அறியாதவர்கள் அநேகர் உலகத்தில் இருக்கிறாங்க. ஒருவருக்கு எச்சரிப்பை கொடுக்காமல், அவங்களுக்கு நற்செய்தியை சொல்லாமல், அவர்களுக்கு வழியை காண்பிக்காமல் அவர்கள் மீது கோபமும் உக்கிரமும் காட்டுவது நியாயமல்ல, இல்லையா? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று அவர் பிறந்தபோது சொல்லப்பட்டது போல, இயேசு நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய ஸ்தானத்தில் மரித்து உயிரோடு எழுந்தார் என்று, அவர் ஜீவனுள்ளவர் என்று, அவர் பரலோகத்துக்கு ஏறெடுக்கப்பட்டார், திரும்ப ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார் என்ற விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேண்டிய கடமை உங்க மீதும் என் மீதும் இருக்கிறது. விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள் கிறிஸ்துவின் அன்பை அனுபவித்தவர்கள், சிலுவை வல்லமை அனுபவிக்கிறவர்கள், கிறிஸ்துவின் அன்பால் நிரப்பப்பட்டவர்களை நம்மை கிறிஸ்துவின் அன்பு நம்மை பலவந்தப்படுத்துகிறதுனால நித்திய நரகத்துக்கு போகிற, சாபத்திற்கு ஆளான பாவ சேற்றிலே விழுந்து போராடுகின்ற மனிதர்களுக்கு இரட்சகர் இருக்கிறார். உங்களை நேசித்து ஜீவனை கொடுத்த தேவன் இருக்கிறார் என்பதை நாம் சொல்ல வேண்டும். என்னிடத்திலே விசுவாசம் வையுங்கள், விசுவாசத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசுவே இரட்சகர் என்று நம்புங்கள். உங்கள் பாவங்களுக்காக உங்களுடைய ஸ்தானத்தில் அவர் மரித்ததினாலே அவர் பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் என்ற சத்திய சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்க வேண்டியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ஆண்டவர். அது சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். உம்முடைய வருகை அடையாளங்கள் என்ன என்று அன்றைக்கு சீஷர்கள் கேட்டபோது, அவர் வருகை நாள் எப்பொழுது என்று யாருக்கும் தெரியாது, யாருக்கும் சொல்லவில்லை. ஆனால் அவர் வருகை அடையாளங்களை சொன்னார். அக்கிரமம் மிகுதியாகும், அன்பு தணிந்து போகும், விசுவாசம் காணப்படாமல் போகும். ஜனங்கள் அவர்கள் சௌகரியத்தையும் அவர்கள் பணத்தையும் தான் நேசிப்பார்கள். கிரைம் அதிகமாகிவிடும். புசித்து குடித்து விற்று வாங்கி பிசினஸ்ல, ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங்ல இந்த உலகமே என்றைக்கும் என்று புசித்து குடித்து கொண்டாடுகிறவர்களாய் தேவனை மறந்த நோவாவின் காலத்தை போல, லோத்துவின் காலத்தை போல் இருப்பார்கள் என்ற வார்த்தை அப்படியே இன்றைக்கு கண்ணார பார்க்கிறோம். எவ்வளவு கொடுமையாக உலகம் முன்னுக்கு செல்கிறது நம்ம பார்க்கிறோம். டெக்னாலஜி வளர்கிறது என்றாங்க, ஏதேதோ சாதித்தோம் என்கிறாங்க. ஆனா நீதி நியாயங்கள் காணப்படுவதில்லை. தெய்வ பயம் பார்க்க முடியல. மனிதன் தன்னுடைய மனித நீதியை காப்பாற்றிக் கொள்கிறான. குறைந்தது மனித தன்மை என்பதை இன்றைக்கு மனுஷர்களை பார்க்க முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் ஒருவரை ஒருவர் கொள்ளுவதும், ஒருவரை ஒருவர் போராடுவதும், யுத்தங்களும், அழித்துக் கொள்ளுவதும், வாக்குவாதங்களும் விவாதங்களோடு உலகம் முழுவதும்
நாசமாகி கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் வருகையின் அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. பூகம்பங்கள் உண்டாகும், தேசத்தின் மேல் தேசம் யுத்தத்திற்கு எழும்பும், பஞ்சங்கள் உண்டாகும் என்ற வார்த்தை அப்படியே இன்றைக்கு நிறைவேறுகிறது. இயேசாண்டவர் இந்த முறை வரும்போது ஆட்டுக்குட்டியாக அல்ல, கெர்ச்சிக்கிற சிங்கமாக வரப்போகிறார். அவர் பாலனாக அல்ல, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வாதிகாரியாகிய ஆண்டவராக வரப்போகிறார். அவர் இரட்சகராக தாழ்மையுள்ளவராய் அல்ல, அவர் நியாயாதிபதியாய், அவர் கெர்ச்சிக்கிற சிங்கமாய் வரப்போகிறார் என்பது நாம கவனிக்க வேண்டும். இந்த இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர் மேகங்களின் மேலே வரும்போது உலகத்தார் எல்லாரும் புலம்பி அழுவார்கள் என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது. அவரை நம்பினவர்கள், அவர் மீது விசுவாசம் வைத்தவர்கள், என்னுடைய ஸ்தானத்தில் எனக்காக மரித்தார் என்று தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்கள் ஆண்டவர் வரும்போது மகிமையின் சரீரத்தை பெற்று நடுவானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவோம். என்றைக்கும் தேவனுடைய ராஜ்யத்திலே பரலோக வாரிசுகளாக வாழ்வோம். அவரை புறக்கணித்தவர்கள் இலவசமாய் வருகிற இந்த ரட்சிப்பை புறக்கணிக்கிறவர்கள், யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதோ அவர்கள் அந்த எரி நரகத்திலே பங்கடைவார்கள். இது இரண்டாவது மரணம் என்று தேவனுடைய வசனம் எச்சரிக்கிறது. எத்தனையோ நாட்களா இயேசுவின் வார்த்தைகளை கேட்கிறோம் என்று சொல்லுகின்ற பிரியமானவர்களே, நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே உங்கள் இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா? உங்கள் பாவங்களுக்காக, உங்கள் சாபங்களுக்காக சிலுவையிலே ஆண்டவர் மரித்திருக்கிறார். அதற்கு நிவர்த்தி செய்ததுக்கு பரிகாரம் செலுத்தி திரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நீங்க பாக்கியவான்கள். இன்றைக்காவது இயேசாண்டவர் கொடுக்கும் இந்த பெரிய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளுங்க. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை அலட்சியம் செய்வோமானால் நாம் எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? வரப்போகிற கோபாக்கினை நாள் சமீபத்தில் இருக்கிறது. தேசத்தின் மீது தேசம் எழும்புகின்றது. நோவாவின் காலத்தில் பூமி கெட்டுப்போன போது தண்ணீரினாலே பூமியில் இருக்கிற சகல சிருஷ்டியும் நாசியிலே சுவாசம் உள்ள யாவும் மரித்தது, பேழையில் இருந்தவர்கள் தவிர. இந்த கடைசி காலத்திலே அக்கினிக்காக இந்த பூமி ஆயத்தமாக இருக்கிறது. ஐம்பூதங்களும் மகா சத்தத்தோடு வெந்து உருகி போகின்ற நாள் சமீபத்தில் இருக்கிறது. காற்று, ஆகாயம், தண்ணீர், நிலம், அக்கினி எல்லாம் ஒன்றாகும் போது இனி அங்க என்ன இருக்கும்? நீங்களும் நானும் எங்க இருப்போம்? நம்ம தேசங்கள் இன்றைக்கு யுத்தங்களோடு, மிசைல்ஸோடு, அணுகுண்டு ஆயுதங்களோடு ஆயத்தமா இருக்கிறாங்க. எதற்கு? ஒருவரை ஒருவர் கொள்ளுவதற்கு, ஒருவர் மீது ஒருவர் அழித்துக் கொள்ள முயற்சிப்பதற்கு. தற்போதைய பூமியை அநேக முறை அழிக்கக்கூடிய அணுகுண்டுகள், ஆயுதங்களை சில தேசங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறது. எந்த நேரத்தில் ஆகிலும் எது வேண்டுமானாலும் சம்பவிக்கும் என்பது எல்லாரும் உணர்ந்து கொண்டிருக்கிறாங்க. தேவ கோபாக்கினை தப்பித்துக் கொள்ள இயேசாண்டவரிடத்துக்கு வாங்க. அவருடைய சிறகுகளின் கீழ் மறைந்து ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசுவை சார்ந்து கொள்கிறவர்களுக்கு எந்த தீங்கும் வராது. உன்னதமானவருடைய மறைவிலே மறைந்து கொள்ளுங்க. ஆண்டவரே, அப்பா என்று அவருடைய பாதத்தை பிடித்துக் கொண்டான். எவ்வளவு பாவியானாலும், எப்படிப்பட்டவராய் அவரை தூஷித்து அவரை துன்புறுத்தி நிந்தித்த நபரானாலும் உங்களை நேசிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் இரட்சகராக இருக்கிறார். தாயை விட உங்களை அதிகமாய் நேசித்து உங்களை படைத்த சிருஷ்டி கர்த்தராக உங்களுக்காக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து உங்கள் பாவத்துக்கு நிவாரணத்தை உண்டாக்கின ஆண்டவர் உங்களை அழிந்து போக விடமாட்டாருங்க. உங்களை அவர் ராஜ்யத்தை சுதந்திரிக்க செய்ய விரும்புகின்றார். நீங்க ஆண்டவரே எனக்கு நீர் வேண்டும் என்று சொன்னால் இந்த பெரிய ரட்சிப்பு உங்களுக்கு கிடைக்கும். வேண்டாம் என்றால் என்னை விட்டு பிரிந்தவர்கள் மரணத்தை நேசிக்கிறார்கள் என்ற வார்த்தை நிறைவேறிவிடுங்க. இன்றைக்கு இன்னும் நீங்களாவது உங்கள் உறவினர்கள், உங்க நண்பர்கள், உங்களை சுற்றி இருக்கிறவங்க இந்த நல்ல தேவனை அறியாதவங்களா இருந்தா அவர்களுக்கும் தேவனின் சுவிசேஷத்தை சொல்லுங்க. அவருடைய நாமத்தில் ஜெபித்து பாருங்கள், அற்புதங்கள் நடக்கும். ஜெபம். பரிசுத்த அன்புள்ள தகப்பனே, நீர் கதைகளின் தெய்வம் அல்ல என்று, நீர் உண்மையான தேவன் என்று நம்புவதற்கு எங்களுக்காக நீர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து உம்முடைய கரங்களை நீட்டி எங்களுக்காக காத்திருக்கிறீர் என்று உணர்ந்து எங்கள் பொல்லாத வழிகளையும் சொந்த வழிகளையும் விட்டுவிட்டு உமக்கு விரோதமாய் எழும்பி செய்த காரியங்களுக்காக மனம் திரும்பி உம்முடைய அரவணைப்பிலே சேர உம்முடைய ராஜ்யத்தின் வாரிசுகள் ஆக
எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த உலகத்துல யார் ஒருவரும் அழிவது எனக்கு பிரியம் அல்ல என்றீர். எல்லா இடத்திலும் இருக்கிற எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிட்டீரே. சகல பாவங்களிலிருந்தும் எங்களை மீட்கக்கூடிய உம்முடைய ரத்தத்தை ஊற்றி பாவத்திலிருந்து மீட்கிற காரியத்தை எங்களுக்காக நீர் செய்திருக்கிறதுனால இந்த ரட்சிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாருங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த நீங்க 8939801234 என்கிற எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. நிச்சயமா தேவன் நமக்கு உதவி செய்வார். டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. லைக் பண்ண, ஷேர் பண்ண மறந்து விடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியானத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஹalleluya. மும்பை மற்றும் மும்பை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று தாராவியிலும் அப்படியே ஏப்ரல் 15ஆம் தேதி அன்று கோரேகாயன்லையும் 2 இடங்களிலேயும் 2 ஈவினிங்ஸ் கெட் டுகெதர்ஸை ஏற்பாடு செய்கிறோம். ஹிந்தியில வசனத்தை கேட்கிற உங்களை, தெலுங்கு மக்களை, தமிழ் மக்களை, மற்ற மொழி பேசுகிறவர்களையும் வசனத்தினாலே பலப்படுகிற உங்கள் அனைவரையும் நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு தேவனின் பிரசன்னத்தை நாம் எல்லாரும் அனுபவித்து கர்த்தர் கொடுக்கிற தேவ செய்திகளை கேட்பதன் வழியாக, கர்த்தரை துதித்து ஆராதிப்பதன் வழியாய் பெரிய எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்று ஜெபத்தோடு வருகிறோம். நீங்களும் ஜெபத்தோடு கூட வாருங்கள். கவனிங்க, ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று தாராவியிலே மார்னிங் ஸ்டார் ஸ்கூலிலே, அந்த ஸ்கூலுடைய வளாகத்திலே மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் ஒரே செஷன். அதே போல 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் கோரேகாவனில் இன்னொரு கெட் டுகெதரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்களுக்கு எது அனுகூலமோ அல்லது 2 இடத்துக்கும் வந்து முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தாராவிலே முகவரியை கவனிங்க. மார்னிங் ஸ்டார் ஸ்கூல் நியர் சயான் ரயில்வே ஸ்டேஷன், தாராவி, மும்பை. ஏப்ரல் 14ஆம் தேதி மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும். மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் கீழே இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க அல்லது திரையில இருக்கிற இந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல ஏப்ரல் 15ஆம் தேதி அன்று கோரேகாவனிலே மகாராஷ்டிரா வித்யாலயா ஹால், மோதிலால் நகர், கோரேகாவன் வெஸ்ட், மும்பை, மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் மட்டுமே. நிச்சயமா வாருங்கள். உங்களை நேரடியாக சந்திக்கவும் உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கவும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. இந்த 2 நாட்களும் கெட் டுகெதர்ஸ் ஏற்பாடு செய்கின்றோம். இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க நண்பர்களையும் உறவினர்களையும் அனைவரையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நிச்சயமா வருவீங்க இல்லையா?